ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது மீல் மேக்கர் இல்லைன்னா சோயா சங்க்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு குருமா. இது வந்து சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ஈவன் ரைஸு கூட நல்லாயிருக்கும். வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு மீட் சப்ஸ்டிடியூட் ஆப்ஷன். சோயா சங்க்ஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதிகமாக அதை நம்ம உடம்புல சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்ல தண்ணி தளன்னு கொதிச்ச உடனே அதில் மீல் மேக்கரை போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை அணைச்சிருங்க. அணைச்சிட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மீல் மேக்கர் நல்லா உப்பி இருக்கும். இப்போ அதை வடிகட்டி பச்சை தண்ணியில் கழுவிட்டு சூடு அது கொஞ்சம் குறைஞ்ச உடனே அதோட சூடு வந்து குறைஞ்ச உடனே நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட மீல் மேக்கர் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நீங்கள் எந்த கிரேவி வேணாலும் பண்ணலாம். இப்படி தான் அதை ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நம்ம கிரேவிக்கு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு சோம்பு, பட்டை ரெண்டும் தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா அதையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் லைட்டாக குக் ஆன உடனே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நல்ல ஒரு மட்டன் சிக்கன் குழம்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு நீங்கள் கொஞ்சம் தாராளமாக தான் போடணும். அதையும் போட்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு தூவிக்கோங்க. அப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே டக்குன்னு குக் ஆகும். ஸோ தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு இதை குக் பண்ணணும். மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா தக்காளி வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதில் மசாலா பொடி எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ சில்லி பவுடர் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க. அதையும் போட்டு ஒரு பொடி போட்டதுக்கப்புறம் எப்போவும் ஒரு 30 செகண்டாவது சாட்டே பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பச்சை வாடை வந்து போகும். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு தோல் உரித்து குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி அதையும் ஒரு மசாலாவில் பரட்டிடுங்க. இதில் உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகணும்ல, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் அரௌண்ட் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருப்பேன். தண்ணி ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உங்களுக்கு தெரியும், வெந்தாலே தெரியுமே. அதுக்கப்புறம் அந்த டைமில் தான் நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மீல் மேக்கர், அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் மசாலாவில் ஒரு 2 நிமிஷம் நான் பெரட்டுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கருக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும். அது நீங்கள் இந்த அந்த வதக்குறதுல போயிடும். பெரட்டினதுக்கு அப்புறமாட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தாராளமாக கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டுக்கிட்டேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ தண்ணியாக இருக்குல்ல, இதை திக்காக்கணும். அதுக்கு ஒரு அரைப்பு ரெடி பண்ண போகிறோம். தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு இதை நைஸாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருங்க. பொட்டுக்கடலை போடுறதுனால இந்த கிரேவிக்கு வந்து அது ஒரு குழுகுழுப்பு கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், சால்னா மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். மிக்ஸி ஜாரை மறக்காமல் கழுவி தண்ணி ஊற்றுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அதில் நிறைய ஐட்டம் இருக்கும் மிக்ஸி அரைக்கும் போது. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டேன். எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இது வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஏன்னா வந்து கூல் ஆகும்போது இன்னும் திக்காகும். ஃபைனலாக ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா மேலே லேசாக எண்ணெய் மிதக்கும். லேசாக தான் வரும், ரொம்பலாம் இதில் மிதக்காது. தாராளமாக கொத்தமல்லி கீரை போட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட மீல் மேக்கர் குருமா ரெடி. இந்த குருமா வந்து கூல் ஆகும்போது பாருங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா, திக்காயிடுச்சு. ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதனால நான் லச்சா பரோட்டா கூட கோதுமை பரோட்டா கூடயாக்கும் சர்வ் பண்ணுறேன். அந்த ரெசிபி கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுவேன். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக வேறு லெவலில் இருந்துச்சுங்க. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.